படத்தோட ஆரம்பத்துல கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பாக வைக்கிங் காலகட்டத்துல ஒரு போர் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு சீக்கிரட்டான கதவு ஒண்ணு இருந்திருக்கும். இல்ல என்னன்னால அந்த கதவை நீங்க நீக்கிறாதீங்கன்னு அங்க இருக்கிற ஒரு சாமியார், ஒரு மாங்க் என்னதான் அந்த போர் வீரர்கள்ட்ட கெஞ்சினாலும் அவரையே போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் அந்த கதவை நீக்கி உள்ள போய் தங்கத்தையோ வெள்ளியோ கண்டுபிடிக்காம ஒரு நரிக்குட்டிய ஒண்ணு எடுத்து வந்திருப்பாங்க. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீரர்கள் எல்லாரும் திருப்பி அவங்களோட சொந்த ஊரான நார்வேக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்கும் போது அவங்க வெறும் சடலங்களா மட்டும்தான் வந்திருப்பாங்க. அந்த கப்பல்ல உயிரோட இருந்தது அந்த நரி மட்டுமா தான் இருக்கும். கப்பல் கரையை தட்டின உடனே அந்த நரி நார்வேல இருக்கிற காடுகளுக்குள்ள போய் மறைஞ்சிருச்சு. நரகத்திலிருந்து வந்த ஒரு நரிய கையோட எடுத்துட்டு வந்ததுதான் அவங்களோட இறப்புக்கு காரணமா அமைஞ்சதுன்னு யாருக்கும் தெரியாம இருக்க. இப்ப அப்படியே ஒரு 1000 வருடங்கள் கழித்து பிரசன்ட் டைம் லைன்ல ஒரு அமைதியான ஒரு பெரிய டவுன். அந்த டவுன்ல ஒரு பர்டிகுலர் வீட்ல ஒரு ஹாரர் மூவி ஓடிட்டு இருக்கும் போது நம்ம கதையோட ஹீரோயின் படம் பார்த்துட்டு சாப்பிட்றதுக்காக பாப்கார்ன்ல எடுத்துட்டு வந்து அவங்க தங்கச்சி கூடயும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ அவளுக்கு ஒரு பையன்கிட்ட இருந்து மெசேஜ் வரும், நாங்க இந்த மாதிரி பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்க இவளுக்கு ஓகே தான். ஃப்ரிட்ஜ்ல யாருக்கும் தெரியாம சில பியர் கேன்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து அவளோட பேக்ல வச்சுக்கிறாளா. ஆனா நம்ம ஹீரோனோட தங்கச்சி அதை நோட் பண்ணிக்கிட்டு என்ன பண்றேன்னு கேட்க, என்னோட புது ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வெளியில போறேன், அதனால இதை பத்தி யார்ட்டையும் சொல்லிடாத சரியானு சைகையிலே காமிச்சிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்டையும் நான் வெளியில போயிட்டு வரேன் ஆர்த்தர் அப்படின்னு பேர் சொல்லுவாளா. அதுக்கு அவருமே நீ என் பேரை சொல்லுங்கிற அவசியம் கிடையாது, உனக்கு விருப்பம் இருந்தா நீ என் அப்பா ஃபாதர் அப்படி கூட கூப்பிடலான்னு சொல்ல, நீங்க ஒன்னும் என் அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருவா. எஸ், நம்ம ஹீரோனோட அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க, அதனாலதான் அவளுக்கு பெருசா இந்த கோவம் அப்படிலாம் எதுவும் இல்லைனாலும் இவர் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு அவளுக்கு மனசு இல்ல. வெளியில வந்து சைக்கிள் எடுக்கும் போது ஹீரோனோட அம்மா ஜாகிங் முடிச்சுட்டு வந்துட்டு எங்கடி போறேன்னு கேட்டா, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன், அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா கேட்காத, கண்டிப்பா உனக்கு தெரியாது, புது நண்பர்கள்ட்டு அவங்க இருந்து போயிருவா. நம்ம ஹீரோனோட அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்க இங்க இருக்கிற லோக்கல் போலீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் பசங்க எல்லாம் கேம்ப் போட்டிருக்க அந்த இடத்துக்கு போக ஜோனஸ் அப்படிங்கிற ஒரு பையன் தான் நம்ம ஹீரோயினுக்கு புதுசா கிடைச்ச ஃப்ரெண்டா இருக்கும். அந்த பையன் கூட பேசிக்கிட்டே சும்மா அங்க இருக்கிற காரோட டிக்கில உட்காந்துருக்க. அங்க சில பசங்க எல்லாரும் அவங்க எல்லாரும் ஜோனஸோட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அங்க டேபிள்ல உட்காந்துக்கிட்டு சும்மா அப்படியே நம்ம ஹீரோயினை கலாய்ச்சி வம்பெழுத்துக்கிட்டு இருக்க. ஆமா, பெரிய ஜோக் பண்ணிட்டாருன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் அது கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கிற மாதிரி தான் தெரியும். அப்ப அதுல எலினுங்கிற ஒரு பொண்ணு நம்ம ஜோனஸ உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு கூட்டிட்டு போயிருவாளா. நல்லா தெரிஞ்ச ஒருத்தன் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் கான்வர்சேஷனுக்கு என்ன பண்றேனே தெரியாத நம்ம ஹீரோயினும் அவ கொண்டு வந்த பியரை எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்க. மறுபடியும் உட்காந்துருக்க பசங்க எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிப்பானுங்களா, இவனுங்க வேறன்ட்டு கான்ல அங்கிருந்து பேக் எடுத்துட்டு கிளம்பிடுவா. அதுவே வீட்டுல நம்ம ஹீரோயினோட அப்பா இந்த குட்டி பொண்ணு இருக்கிறாள் அவளை தூங்க வச்சுட்டு வெளியில வர. அப்போ ஹீரோயினோட அம்மாவும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்ல இருந்த பியர் கேன்ஸ் எல்லாம் காணோம்னு சொல்லுவாங்களா. காணோம் அப்படின்னா புதுசா வாங்கிக்கலான்னு ஒரு அசால்ட்டா இருந்தாலும் இல்ல காணோம்னா ஹீரோயின் எட்டு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவலைப்படும் போது, கமான் வயசு இருக்கும் போது தான் என்ஜாய் பண்ணுவாங்க, வேற எப்ப பண்ண போறாங்கன்னு அவர் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. அதுவே அங்கிருந்து கிளம்புன நம்ம ஹீரோயினும் அந்த ஜோனஸ்ங்கிற பையன் அந்த எலினுங்கிற பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருப்பாள்ல, இவன் எப்ப பேசி முடிச்சுட்டு வருவான் அப்படின்னு அவனுக்காக காத்திருந்தாலுமே அந்த எலினுங்கிற பொண்ணு ஜோனஸ் கிட்ட, உனக்கு இந்த ஊர்ல வேற யாருமே கிடைக்கலையா, இவளை எதுக்கு நம்ம கூட்டத்துக்கூட கூட்டமா சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு கான்ல இருப்பாளா. நடா இப்படி பேசுறாங்கன்னு நம்ம ஹீரோயினும் சும்மா அந்த பக்கம் திரும்பிட்டு திருப்பி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஜோனஸ் ஆளக்கான அந்த எலினுங்கிற பொண்ணை ஏதோ அச்சு போட்ட மாதிரி தெரியுது. வேக வேகமா நம்ம ஹீரோயினும் கீழே இறங்கி வந்துட்டு என்னடி ஆச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்க. டக்குன்னு அவ பின்னாடி ஏதோ வந்து அட்டாக் பண்ணுதா. நம்ம ஹீரோயினோட முதுகுல பயங்கரமா டேமேஜ் ஆயிருது. அதுவே அவளோட கண்ணு முன்னாடி தான் அந்த ஜோனஸ்ங்கிற பையன் இருக்கிறான்ல, அவனும் ரத்த கிளறியோட உட்கார்ந்து இருக்க. அதுவே அந்த எலினுங்கிற பொண்ணு அங்க இருக்கிற புதருக்குள்ள என்னமோ ஒண்ணு இழுத்துட்டு போகுது. அப்படியே கட் பண்ணா விஷயம் தெரிஞ்சு போலீஸ் எல்லாரும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோனோட அம்மாவும் போலீஸ் தானே, அவங்களும் வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு மிருகம் இங்க இருக்கிற பசங்களை அட்டாக் பண்ணி இருக்குது. ரொம்ப முக்கியமா எலின்ங்கிற இந்த ஊரோட மேயர் பொண்ணு காணாம போயிருந்திருக்கா. கண்டிப்பா பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும். ஈவன் இன்னொரு பையனுமே இந்த அட்டாக்ல மாட்டிருந்திருக்கான், அவன் ஷாக்ல இருக்கான். ரொம்ப முக்கியமா உன்னோட பொண்ணுமே கிரைம் சீன்ல இருந்திருக்கான்னு எல்லா மேட்டரையும் ஒரு போலீஸ் ஆபீசர் நம்ம ஹீரோனோட அம்மா கிட்ட சொல்ல, அதுக்கப்புறம் அவங்களும் வந்து நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு பெருசா எதுவும் ஆகலனாலும் அந்த எலினுங்கிற பொண்ணை ஏதோ ஒண்ணு தரத்தரன்னு இழுத்துட்டு போனதை பார்த்து அவ பயங்கர ஷாக்ல இருக்கா. அவளால எதுவும் பேசவே முடியாம இருக்க. ஒரு பக்கம் காட்டுக்குள்ள ஏதாவது கிடைக்குமான்னு போலீஸும் தேடி போகும்போது அங்க ஒரு செல்போன் இருக்கிறதா எடுக்கிறாங்க. ஈவன் நம்ம ஹீரோனோட அம்மாவும் தேடி பார்க்கும்போது அங்க உடஞ்சு போன ஒரு மரக்கட்டையில ஏதோ ஒரு மிருகத்தோட கால் நகம் ஒண்ணு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு இடத்துல மிதக்கிற மாதிரி தெரிய, இது எல்லாமே கனவா தான் இருக்கும். அவங்க அம்மாவும் பக்கத்துல வந்துகிட்டு நல்லாதானே இருக்கிறேன்னு கேட்கும் போது, ஆமா நல்லாதான் இருக்கிறேன், எலினை கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்பாலாம். இன்னும் கண்டுபிடிக்கல, ஆனா தேடிட்டே இருக்கிறோம். ஆனா அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா சொல்றியான்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயினும் சொல்றா, அந்த இடத்துல அந்த எலி
எலின் வந்து அடிபட்டு கடந்தா. என்னாச்சுன்னு சொல்லி நானும் பாக்குறதுக்காக போனேன். திடீர்னு பின்னாடி வந்து ஏதோ ஒண்ணு என்னைய அட்டாக் பண்ற மாதிரி இருந்துச்சு. அட்டாக் பண்ணிட்டு அந்த எலினை ஏதோ ஒண்ணு காட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிருச்சு. ஆனா அது என்னது ஏது எதுவுமே எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது, சரி நீ ரெஸ்ட் எடு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க அம்மா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த எலின் பொண்ணோட கிளாஸ் பசங்க கிட்ட கண்டிப்பா இந்த எலினுங்கிற பொண்ணு உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பு இருக்குது, சோ அவளுக்கு என்ன நடந்தது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே பயந்து போயிருக்கும் வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு ஏதாவது தவறா தெரியற மாதிரி இருந்ததுனாலோ இல்ல ஏதாவது ஒரு பேட் ஃபீலிங் இருந்துச்சுனாலோ அதை நீங்களே மனசுல வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களோட பேரண்ட்ஸ் கிட்டயோ டீச்சர்ஸ் கிட்டயோ சொல்லலாம், இல்லனா போலீஸ் ஆகிய எங்களை மாதிரியான ஆளுங்க கிட்ட கூட நீங்க அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கவுன்சிலிங் மாதிரி ஒண்ணு கொடுக்க நம்ம ஹீரோயினுமே அன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருப்பா போல. சோ அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தரையா தனித்தனியா கூப்பிட்டு அன்னைக்கு அந்த குளத்தோரமா யார் யாரெல்லாம் பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ சோ அவங்க எல்லார்கிட்டையும் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த ஜோனஸ்ங்கிற பையனை தானே எலின் தனியா கூட்டிட்டு போயிட்டு ஏதோ ஒண்ணு பேசணும்னு சொல்லி இருந்திருப்பா. ஏதோ ஒண்ணு பேசணும்னு தனியா கூட்டிட்டு போனா, ஆனா அந்த பாயிண்ட்டுக்கு வரக்கு முன்னாடியே சம்திங் இந்த மாதிரிலாம் நடந்துருச்சுன்னு சொல்லுவானா. ஈவன் நம்ம ஹீரோயினை கூட்டு வந்து பேச வைக்கும் போது கூட அவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டேன் அப்படின்லாம் சொல்லல, அங்கிருந்து கிளம்பி வந்துகிட்டு இருந்தேன் அப்ப அந்த பொண்ணு அடிபட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றா. கூடவே காட்டுக்குள்ள இருக்கும்போது வித்தியாசமான சத்தங்கள் கேட்டுச்சுன்னு சில பேரெல்லாம் கிளைம் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் தான் அது ஏதோ ஒண்ணு ஊழ விடுற மாதிரி இருந்துச்சு, ஆனா அது கண்டிப்பா ஒரு ஓனாயா இல்லைன்னு என்னால சொல்ல முடியலம்பாலா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுமே இந்த ஓனாயோட அனாட்டமி இருக்கும்ல பாடி, சோ அத பத்திலாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க காட்டுக்குள்ள உடைஞ்சு போன ஒரு மரத்தோட இடுக்குல வந்து ஒரு நெகம் ஒண்ணு மாட்டிக்கிறத கவனிச்சிருப்பாங்கல்ல. சோ அது ஒருவேளை அந்த ஓனாயோட நெகமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சும்மா வச்சு பார்த்துட்டு உடனே அவங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு கால் பண்ணி மேபி இந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு ஓனாய் இருக்கலாம்னு நினைக்கிறேன், அதனால அதை வேட்டையாடுறதுக்காக நம்ம ஆளுங்களை அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்ல, அதுக்கு அவரு என்னன்னா இங்க பாரு ஓனாய் தான் உண்மையாலுமே அந்த எலினுங்கிற பொண்ணை அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னு நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது. அப்படியே நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம புக்கிஷா தான் ஒவ்வொரு மூவியும் பண்ணி ஆகணும். எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி வேட்டைக்காரங்களை எல்லாம் உள்ள இறக்கி இருக்கிற ஓனா எல்லாம் போட்டு தள்ள முடியாது. ஒன்ஸ் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரிப்போர்ட்டை ப்ராப்பரா சப்மிட் பண்ணாதான் எதா இருந்தாலும் நம்மளால மூவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதுவே நம்ம ஹீரோயின் ரூம்ல இருக்கும்போது சோசியல் மீடியால அந்த எலினுங்கிற பொண்ணோட போட்டோஸ் எல்லாம் பசங்க போட்டிருந்திருப்பானுங்களா, அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கன்சர்னிங்கா தான் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில சாப்பிட்றதுக்காக நம்ம ஹீரோயினும் வரும்போது அப்போ ஹீரோயினோட அம்மா இருக்கிறாங்களா அவங்களுக்கு ஒரு கால் வரும். என்னவா இருக்கும் நம்ம ஹீரோயினும் குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்க பார்த்தா அட்டாப்சி பண்றதுக்காக அந்த எலினுங்கிற பொண்ணோட பாடியை கொண்டாந்து வச்சிருந்திருப்பாங்க. சோ அவரோட பாடியை கண்டுபிடிச்சாச்சு. கிட்டத்தட்ட எங்க அட்டாக் நடந்துச்சுன்னு சொல்லப்பட்டுச்சோ அந்த இடத்துல இருந்து 1.5 மைல் தூரம் கழிச்சு தான் அவரோட பாடி கிடைச்சிருக்கு. பாடியை அட்டாப்சி பண்றதுக்காக அங்க ஒரு லேடி இருப்பாங்களா, அந்த லேடி கிட்ட நம்ம ஹீரோயின் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஓனா இது கடிச்ச மாதிரி இருக்கா, கழுத்துல இது ஏதாவது காயங்கள் இருக்கான்னு பார்க்கும்போது அவளோட ஒரு கை வந்து கம்ப்ளீட்டா பிச்சு எடுக்கப்பட்டிருந்திருக்கும். அண்ட் அது பிச்சு எடுக்கப்பட்ட முறையுமே வந்து பயங்கர ப்ரூட்டலா இருக்க கண்டிப்பா இது ஒரு மிருகம் தான். ஈவன் அவளோட பாடியில இருக்கிற சராய்ப்புகள்லாம் வச்சு பார்க்கும்போது கூட கண்டிப்பா ஏதோ ஒரு மிருகம் அவளை ரொம்ப தூரம் வந்து தரன்னு இழுத்துட்டு போயிருந்திருக்கணும். ஆனா அதுக்குன்னு இத ஒரு ஓனாய் தான் பண்ணிருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி சில விவசாய நிலங்கள்லாம் வச்சிருந்தாங்களாமா, அங்க இருக்கிற சில மிருகங்களை கூட ஓனாய்கள் வந்து அட்டாக் பண்ணிட்டு போகும், சில ஆடு மாடுகள் எல்லாத்தையுமே. ஆனா அது மேல எல்லாம் இந்த அளவுக்கு காயங்கள் இருந்தது கிடையாது. சோ இதை என்னன்னு நீங்க விசாரிக்கணும்னா ப்ராபப்ளி இந்த ஒரு ஆளை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின்ட்ட ஒரு நம்பர் ஒன்று எழுதி கொடுக்குறாங்க. அப்படியே வெளியில வந்தா அந்த எலினோட அம்மா அந்த இடத்துல என்னோட பொண்ணை நான் பாக்கணும்னு சொல்லுவாங்களா, இல்ல இன்னும் டாக்டர் எக்ஸாமின் பண்ணல அதனால உங்களை அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த லேடியை காம் டவுன் பண்ண ட்ரை பண்ணாலுமே அவங்க நான் போய் என் பொண்ணை பார்த்தாகணும்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல பயங்கரமா பிரேக் ஆகி அழ ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கும் பயங்கர கஷ்டமா தான் இருக்கும், ஏன்னா அவங்களுக்கும் 2 பெண் பிள்ளைகள் இருக்குல்ல. அதுவே நம்ம ஹீரோயின் திருப்பி காட்டுக்குள்ள அந்த பிரிட்ஜில் நடந்து வந்துகிட்டு இருப்பாளா, கரெக்டா அங்க நின்று அந்த எலினுங்கிற பொண்ணை எங்க அந்த மிருகம் அட்டாக் பண்ணுச்சோ அதை அப்படியே பார்த்துட்டே இருக்க திடீர்னு அவளோட பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி தெரியும். அவளும் கொஞ்சம் கிட்ட போறா, அங்க மலைக்குள்ள அந்த எலினுங்கிற பொண்ணை இருந்து என்ன காப்பாத்துன்னு சொல்ற மாதிரி தெரிய அது எல்லாமே வெறும் இவளோட இமேஜினேஷனா தான் இருக்கும். அதுக்கப்புறம் சைக்கிள் எட்டு அங்க இருந்து வந்துடுறாளா. அதே நேரத்துல இப்போ வேற ஒரு யூனிவர்சிட்டியில கட்டுறாங்க, அங்க இந்த மிருகங்கள் சார்ந்த ஏதோ ஒரு கிளாஸ் ஒண்ணு முடிஞ்சிருக்கும் போல. கரெக்டா பிரின்சிபல் மாதிரி யாரோ ஒருத்தர் உள்ள வந்து
வந்துட்டு அங்க இருக்கிற வில்லியம்ங்கிற ஒரு டீச்சர் கிட்ட, டே மாமி இங்க இருக்கிற ஒரு லோக்கல் டவுன்ல ஒரு டீனேஜரை ஒரு ஓநாய் ஒன்று அட்டாக் பண்ணிருச்சாமா, சோ அது என்னன்னு போய் விசாரிக்கிறான்னு கேட்க, ஆனா ஓநாய்கள் ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணாதேன்னு இந்த வில்லியமுக்கு புரியாம இருக்கும்போது அதே கேள்விதான் அவங்களுக்கு இருக்குது. அதனாலதான் இந்த துறையில எக்ஸ்பர்ட்டான ஒருத்தரை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனாலதான் நீ போகிறியான்னு கேட்க அந்த வில்லியமும் சரிங்கிறான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஒரு கேரவன் மாதிரி ஒரு வண்டி நேரா ஒரு பில்டிங் பக்கம் போய் நின்னுகிட்டு அதுல இருந்து ஒரு வயசான நபர் நேரா அந்த பில்டிங்குள்ள போறாரு. ஆக்சுவலி அங்கதான் அந்த எலினோட பாடியை வச்சிருந்திருக்காங்க போல. என்ன ஏது அப்படிங்கிற விஷயத்த அந்த வயசான நபர் பாக்குறாரா. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் வீட்டுல இருக்கும்போது அந்த ஜோனஸ்ங்கிற பையன் இருக்கிறான்ல, அவன் மெசேஜ் அனுப்பியிருப்பான் மீட் பண்ணலாமான்னு. அடுத்த நாள் காலையில திருப்பி அந்த கேரவனை யூஸ் பண்ற அந்த வயசான நபர் நேரா ஸ்டேஷனுக்கே வந்துட்டு அவருக்கு ஒரு கை வேற இல்ல போல. அங்க இருக்கிற லேடி கிட்ட, ஆமா இந்த எலினுங்கிற பொண்ணு இறந்து போயிருக்கால, அவளோட கேஸ பத்தி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, உங்களோட ஹையர் ஆபீசரை மீட் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் அந்த தாத்தாவையும் உட்கார வச்சிருந்திருக்காங்க. ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயினோட அம்மாவும் இருக்காங்க. சட்டுப்பட்டு உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லுங்க பாப்போம்னு நம்ம ஹீரோயினோட அம்மாவும் பேப்பர் பெண்ணோட வெயிட் பண்ணிட்டு இருந்தா, அவரு நீங்க என்ன தேடுறீங்களோ அது என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நானும் ரொம்ப வருஷமா அதை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், அது ஒரு வேர் உல்ஃப்னு சொல்லுவாரா. நம்ம ஹீரோயினோட அம்மாக்கு காண்டாயிரும், ஒரு பொண்ணு இறந்து போயிருந்திருக்கா, இந்த கேஸ பத்தி ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொல்லிட்டு வேர் உல்ஃப் மாதிரியான கற்பனை கதைகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறியே, உனக்கு அறிவில்லையான்னு கேட்டா, நீங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்றதுல எந்த ஒரு பெரிய ஆச்சரியமும் கிடையாது, ஆனா அதே நேரத்துல இருந்தாலும் நான் சொல்றதுல உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா இங்க இருக்கிற கேம்பிங் சைட்டுக்கு வாங்க, அந்த இடத்துல தான் நான் இருப்பேன், கண்டிப்பா அந்த ஒரு வேர் உல்ஃப போட்டு தள்ளாம நான் இங்க இருந்து போக போறது கிடையாது, ஆனா அதே நேரத்துல கூடிய சீக்கிரம் அந்த வேர் உல்ஃபோட பிளட் லைனே வந்து கம்ப்ளீட்டா அழிச்சாகணும், இல்லைன்னா அந்த வேர் உல்ஃபால பாதிக்கப்பட்டவங்க தொடர்ந்து அதே மாதிரி உருமாறிக்கிட்டு இருப்பாங்க, கண்டிப்பா உங்ககிட்ட பயங்கர ஸ்ட்ராங்கான கன்ஸ் எல்லாம் இருக்கும் நான் நம்புறேன், வேணா இதை வச்சுக்கங்கன்னா ஒரு சில்வர் புல்லட் ஒன்று தூக்கி போட்டுட்டு கூடவே இன்னும் ஏகப்பட்ட புல்லட்டை நம்ம ஹீரோயினோட ஓவர் கோட்ல வச்சுட்டு போறாங்க. இந்த சில்வர் புல்லட்டால மட்டும்தான் அந்த வேர் உல்ஃபா போட்டு தள்ள முடியும்னு சொல்லியிருந்திருக்காரு. அதுவே இங்க ஹீரோயின் அந்த ஜோனஸ்ங்கிற பையனை மீட் பண்ணியிருந்திருப்பாளா, ரெண்டு பேரும் அன்னைக்கு இன்சிடென்ட் நடந்தப்போ எவ்வளவு பயந்து போனாங்கன்னு சொல்லி அவங்களோட பயத்தை தான் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. பேசி முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு நம்ம ஹீரோயின் முதல்ல கடையை விட்டு வெளியில வருவாளா. கரெக்டா கிளாஸ் இருக்கிற மத்த பசங்களார ஆப்போசிட்ல வருவாங்க. அப்படி வந்தது மட்டும் இல்லாம ஹீரோயினை பார்த்து, ஆமா ஊர்ல இருக்கிற எல்லாரும் பேசிக்கிறாங்க, அன்னைக்கு நீ நினைச்சிருந்தா அந்த எலினுங்கிற பொண்ணை காப்பாத்திருக்கலாமாமா, ஆனா நீ வேணுனே தான் அவளை கை விட்டுட்ட, உன்னாலதான் அவ இறந்து போனான்னு ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்கப்பான்னு அதை வச்சு கூட நம்ம ஹீரோயினை கலாய்க்க செய்வானுங்க. ஈவன் என்ன உன் ஷோல்டர்ல ஏதோ ராபிஸ் பரவன மாதிரி இருக்கு, நாய் இது கச்சிச்சாப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கல் பண்ண நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் வரும். சைக்கிள் எட்டு நேரா வீட்டுக்கே வந்துருவாளா. ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவளோட ஷோல்டர்ல அடிபட்டு இருந்திருக்குல்ல, சோ அது ஏன் இந்த அளவுக்கு வீங்கி இருக்குன்னு அதை பார்த்துட்டு இருக்கும் போது வெளியில இருந்து அவங்க அம்மா கதவு தட்டிட்டே இருப்பாங்களா. நான் உள்ள இருக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்னாலுமே லாக் பண்ணல போல. அவங்க ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்து, ஹே என்ன ஷோல்டர் என்னாச்சு காட்டு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் என்னன்னா இத பத்தி பேசுறதுக்கு விருப்பம் இல்லாம அவளோட கோவத்தை காண்ட எல்லாத்தையும் வந்து அவங்க அப்பா மேல ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவா. லைக் நீங்க உங்களுக்கு பிடிச்ச யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு வந்து இவனை அப்பான்னு கூப்பிட சொல்லுவீங்க, நான் எல்லாரையும் அப்பான்னு கூப்பிட்டு இருக்கணுமா அப்படின்னு அவ பாட்டுக்கு பிளேட்டை மாத்தி விட்டு கிளம்ப. அதுக்கப்புறம் அவளோட ரூமுக்கு போயிட்டு தூங்குறதுக்காக படுத்திருந்திருக்க மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு எங்கேயோ மிதக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த தடவை ரத்தத்தால நிரம்பப்பட்ட ஒரு குளத்துல மிதக்கிற மாதிரி தெரிய கட் பண்ணா காலையில தூங்கி எந்திரிக்கிறா. பெட்ல இருந்து கீழே விழுந்திருப்பாளா. அலாரம் வேற அடிச்சுக்கிட்டு இருக்க. ஆஹா லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொக்காலாம் மாத்திட்டு வேகமா ஸ்கூலுக்கு வந்துடுறான். ஆனா உள்ள போகல, அப்படியே வெளியே நின்னுட்டு அவளுக்கு ஒரு மாதிரி பண்ற மாதிரி தெரியும் போது கரெக்டா பின்னாடி வந்த ஜோனஸ்ங்கிற பையனும், ஓ என்னாச்சு நேத்து பசங்க கலாய்ச்சது இது பெருசா எடுத்துக்கிட்டியா, ஆக்சுவலி அவனுங்க சொன்னதெல்லாம் கேட்டா எனக்கே அவன் வாயிலே ஒண்ணு வைக்கணும் போல இருந்துச்சுன்னு சொல்ல, ஓ துரைக்கு அந்த அளவுக்கு எல்லாம் கோவம் வருமோன்னு நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டு கொஞ்சம் நார்மல் ஆகுற மாதிரி தெரியுது. அந்த வில்லியம்ங்கிற அந்த வெட்டினரி ஸ்பெஷலிஸ்ட கூப்பிட்டு இருந்தாங்கல்ல, அவனும் ஸ்டேஷன் வந்துட்டு எலினோட பாடியை இன்ஸ்பெக்ட் பண்றானா. சோ கடிப்பட்ட இடங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஒரே ஒரு மிருகம் தான் அவளை மொத்தமாவே கடிச்சிருந்திருக்கணும். ஆனா அந்த மிருகம் அன்யூஷுவலி கொஞ்சம் பெருசாவும் தெரியுது. நம்ம ஹீரோயினுமே மேபி அது ஓனாயா தான் இருக்குமா என்னன்னு அவ வச்சிருந்திருக்க அந்த உல்ஃபோட கிளா இருக்குல்ல அந்த நெகம் அதை கொடுப்பாளா. இவரும் போயிட்டு அதை சும்மா மைக்ரோஸ்கோப்ல எல்லாம் வச்சு பாக்குறாரு. ஆமா அது உல்ஃபோட நெகம் தான். ஈவன் எலினோட பாடியை இந்த மாதிரி போட்டு கொதர்ன அந்த ஒரு மிருகத்துக்கும் இந்த அளவுக்கு கால் நெகம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒரு ஓனாய்க்கு இந்த அளவுக்கு கால் நெகங்கள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா ஓனாய்ங்கிறது பெருசா தான் இருக்கும், ஆனா இவ்வளவு பெருசா இருக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி. ஆனா அதே நேரத்துல அந்த கேள்வியை முறியடிக்கிற மாதிரி அந்த நெகமும் ஓனாயோடதா தான் இருக்கு. ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இதெல்லாம் சொல்றாங்காட்டி அந்த ஓனாய வேட்டையாடலான்னு சொல்லி ஸ்பெஷல் பெர்மிஷன்லாம் வாங்கி ஒரு 3 நாள் வேட்டைக்காரங்களை களத்துல இறக்குறாங்க. அண்ட் அந்த வேட்டைக்காரங்க கூட காட்டுக்குள்ள நம்ம ஹீரோயினா இருக்கட்டும் இல்ல நம்ம
நம்ம ஹீரோயின் கூட இன்னொரு ஒரு போலீஸ் அவருமே வந்திருப்பாரு. மொத்தம் 6 பேர் உள்ள இறங்குறாங்க. பேரலா நம்ம ஹீரோயின் கிளாஸ்ல இருக்கும்போது வாத்தியார் ஏதோ ஒரு மித்தாலஜி ரிலேட்டடா பாடம் ஒண்ணு நடத்திக்கிட்டு இருப்பாரு. அவ பாடத்தெல்லாம் கவனிக்கிற மாதிரி தெரியல, சும்மா அப்படியே தான் உட்கார்ந்து இருப்பான். அப்ப அவளுக்கு திடீர்னு ஏதோ ஒரு ஸ்கிராட்ச் போடுற மாதிரியான ஒரு சத்தம் ஒண்ணு அவளுக்கு மட்டும் ரொம்ப நல்லா கேட்கும். என்னடா என்ன கேக்குது சம்பந்தமே இல்லாம ஒன்னும் புரியாம இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற பையன் சும்மா பென்சில் வச்சு கிறுக்கிறது அவளுக்கு அந்த அளவுக்கு கேட்டிருந்திருக்கும். இன்னும் மத்தவங்களோட ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளுமே அவளுக்கு அந்த அளவுக்கு துல்லியமா கேட்க ஆரம்பிக்க சும்மா அங்க ஒரு பொண்ணு திரும்பி பாப்பா. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து போயிருவாள. பசங்க எல்லாம் சிரிக்கிறத பார்த்துட்டு பேக் எட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இங்க காட்டுக்குள்ள வேட்டையாடுறதுக்காக இவங்களும் வந்திருப்பாங்களா. கொஞ்ச தூரம் அப்படியே உள்ள போயிட்டே இருக்கேன். ஆனா அங்க நம்ம ஹீரோனோட அம்மா எதையோ பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அவங்க கண்ணெல்லாம் அப்படியே துடிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு டெட் பாடி ஒண்ணு இருக்கும். அந்த டெட் பாடியோட பாக்கெட்ல சில பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அந்த பாடி யாரு என்ன ஏதுன்னு ஐடென்டிஃபை எல்லாம் பண்றாங்க. இருந்தாலும் அந்த வேட்டைக்காரங்க நாய் ஒண்ணு கூட்டு வந்திருப்பாங்க. அந்த நாய் பயங்கரமா அங்க காட்டோட வேற ஒரு திசையை பார்த்து குலைச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோனோட அம்மா கூட இன்னொரு ஒரு போலீஸ் வந்திருப்பாருல. சோ அவரு அந்த பாடியை பார்த்துட்டுலாம் பயங்கரமா ஆடி போயிருவாரு. ஏய் நீ போலீஸ் கொஞ்சமாவது தைரியமா இருறான்னு நம்ம ஹீரோனோட அம்மா தான் எனக்கு தைரியம் சொல்லிட்டு அங்க இருக்கிற வேட்டைக்காரங்க கிட்ட ஓகே நீங்க 4 பேர்ல 2 பேர் இங்கேயே இருந்து இந்த பாடியை பாதுகாத்துட்டு இருங்க, மிச்ச 2 பேரு அந்த நாய் வேற ஏதோ ஒரு திசையை பார்த்து குலைக்குது, சோ அங்க போய் என்ன இருக்குன்னு பாக்கலான்னு கூப்பிட அதுல ஒருத்தர் இல்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாரும் ஒன்னா மூவ் ஆகுறதா சேஃப்னு சொன்னாலுமே ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீங்க இங்கே இருந்து இந்த பாடியை கவனிச்சுக்கோங்க, ஏதாவது ஓனா இது வந்துச்சுன்னா அதை யோசிக்காம ஷூட் பண்ணிருங்க சரியானு நம்ம ஹீரோயின் அந்த போலீஸுக்கு அப்புறம் இன்னும் 2 வேட்டைக்காரங்கன்னு சொல்லி அந்த நாய் குளிச்சு அந்த ஒரு திசை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அதுவே நம்ம ஹீரோயின் ஸ்கூல் ரெஸ்ட் ரூம்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க யாரோ அழுகுற மாதிரியான ஒரு அழுகுரல் கேட்கும். யாரு என்ன ஏதுன்னு புரியாம இவளும் அங்க நேரா ரெஸ்ட் ரூம் கிட்ட போனா அங்க ஒரு டாய்லெட்ல அந்த எலினுங்கிற பொண்ணு ஹே நீ நினைச்சிருந்தா என்ன காப்பாத்திருக்கலாம், நீ தாண்டி என்ன விட்டுட்ட அப்படின்னு அவளை பிளேம் பண்ற மாதிரி தெரிய நம்ம ஹீரோயினுக்குலாம் பயங்கர கில்ட் ஆயிரும். அங்க இருந்து ஓடி வந்தவ நேரா ஒரு வயல் மாதிரி ஒரு காடு ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு அப்படியே கீழே விழுந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிப்பா. இங்க காட்டுக்குள்ள அந்த நாய் எதையோ மோப்ப முடிச்சிருக்குன்னு எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அந்த நாய் நேரா ஒரு குகை ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துல வந்து நிக்கும். ஆக்சுவலி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கனிம வளங்கள் எடுக்கிறதுக்காக இந்த ஒரு சுரங்கத்தை அவங்க பயன்படுத்தி இருந்திருக்காங்க. ஆனா இது இப்ப கைவிடப்பட்டிருந்திருக்கு. உள்ள இறங்குறது அவ்வளவு சேஃப் கிடையாது. இருந்தாலும் யாரோ ஒருத்தர் போய் செக் பண்ணி ஆகணுமேனு சொல்ல ஹீரோயினோட அம்மாவும் சில நொடிகள் சிந்தனைகளுக்கு பிறகு சரி நானே கிளம்புறேன்னு அவங்க உள்ள இறங்குறாங்களா. அந்த சுரங்கத்துக்குள்ள போகும்போது இன்னும் ஆழமா அந்த சுரங்கம் போகுமா, அதுல ஒரு ஏணி கூட வச்சிருந்திருக்க. பயங்கர பயமா இருந்தாலும் நம்ம ஹீரோயினும் பொறுமையா அந்த ஏணியில இறங்கிட்டே வரும்போது ஒரு கட்டை உடைஞ்சு ஸ்லிப் ஆகி கீழே விழுக அப்படியே ஒரு பொணத்து மேலே விழுந்திருப்பாங்க. பின்னாடியே இன்னொரு போலீஸும் வந்திருப்பாரா. அவரும் அந்த பாடி எல்லாம் பார்த்துட்டு என்ன இலவடா இதுன்னு யோசிக்க பேரலா அந்த காட்டுக்குள்ள பாடியை பார்த்துக்க சொல்லிட்டு 2 பேரை விட்டுட்டு போயிருப்பாங்களா. அவங்களுக்கும் காட்டுக்குள்ள என்னமோ ஒண்ணு அவங்களை சுத்திக்கிட்டு வர மாதிரியான ஒரு உணர்வு ஒண்ணு ஏற்படும். கரெக்டா அங்க ஒரு பாறை மேல அந்த உல்ஃப் வந்து நிக்க ஷூட் பண்ணாம அதை பார்த்து அப்படியே பயந்து ஆச்சரியத்துல நின்னுகிட்டு இருப்பானுங்களா. அவங்க அலற சத்தம் இந்த சுரங்கத்துக்கு வெளியில இருக்கிற இந்த 2 வேட்டைக்காரங்களுக்கும் கேட்கும். உடனே அந்த நாய் கயிறு அத்துக்கிட்டு நேரம் அவங்க கிட்ட போக அப்படியே அந்த நாய் பறந்து வந்து விழுகுமா. அவ்வளவுதான் சுரங்கத்துக்கு வெளியில இருக்கிற இவங்க 2 பேரையுமே அந்த உல்ஃப் போட்டு தள்ளிடுது. ஈவன் உள்ள இருக்கிற அந்த போலீஸ்காரனையும் அதை அட்டாக் பண்ண அவன் பறந்து வந்து கீழே விழுகிறான். ஹீரோயினும் என்னன்னு பாக்குறதுக்காக அப்படியே அங்க இருக்கிற ஏணி மேல ஏறி வந்து நிக்கிறான். அவளோட முகத்துக்கிட்டே அந்த வேர்வல்ஃபும் வந்து ஊளையிடும் போது அப்படியே கீழே விழுந்து அவளுக்கு கை உடைஞ்சு போயிருது. இருந்தாலும் எந்திரிச்சு அந்த வேர்வல்ஃபை ஷூட் பண்றதுக்காக கன்னை எடுத்து ஏகப்பட்ட ஃபயர் எல்லாம் பண்றான். ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகலையா. இறுதியா அந்த வயசான நபர் சில சில்வர் புல்லட் எல்லாத்தையும் பாக்கெட்ல வச்சிருந்திருப்பாருல, அதை எடுத்து கன்னுல நிரப்பி ஃபயர் பண்ற மாதிரி தெரிய சீன் கட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட அம்மா கொண்டு ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்திருக்காங்க. ரிஸ்ட்ல சில பிராக்சர் எல்லாம் ஆயிருக்கும் போல. டாக்டர் எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட அம்மா கூட இன்னொரு ஒரு போலீஸும் வந்திருப்பாரு. அவருக்கு என்னாச்சுன்னு பார்க்க அவரு கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கூட அந்த ஊரோட மேயரான அந்த எலினோட அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்களும் நின்னுகிட்டு இருக்க இந்த ஊருக்கு கிட்டத்தட்ட 15 வருஷமா ஒரு மேயரா இருந்து இந்த ஊரோட நல்லதுக்காக மட்டும்தான் நான் யோசிச்சிருந்திருக்கேன். ஆனா இந்த 15 வருஷத்துல இந்த ஊர்ல இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து நான் பார்த்ததே கிடையாதுன்னு கொஞ்சம் சோகமானாலுமே அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணி நம்ம ஹீரோனோட அம்மாவை பத்தி பெருமையாலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா அந்த உல்ஃபா அவங்க நேத்தே காலி பண்ணிட்டாங்களா, சோ அதனால தான் லைக் இந்த ஊரோட நல்லதுக்காக நாங்க போராடுவோம் அப்படின்னு சொல்லி லைக் பொலிட்டிக்கலா சில விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோனோட அப்பா இருக்கிறார்ல அந்த புது அப்பா, அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு, அவங்க 2 பேரும் இவங்களோட சாதனையை பாருக்காக அந்த இடத்துல வந்திருப்பாங்க. சோ டிவில எல்லாம் இதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது வீட்டுல உட்காந்துமே அவரு அதை தான் பாத்துக்கிட்டு இருப்பாரா. நம்ம ஹீரோட அம்மா அவங்க மடியில படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது அதே நேரத்துல ரூம்ல அந்த குட்டி பொண்ணு இருக்கிறாள் அந்த ஜெனிங்கிறவ நம்ம ஹீரோனோட தங்கச்சி, அவளோட ஜன்னல் பக்கத்திலேயே நம்ம ஹீரோயின் நிக்கிற மாதிரி தெரியுமா.
கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்கத்துல இருந்து அந்த குட்டி பொண்ணு எந்திரிச்சு என்னோட அக்கா ஜன்னலுக்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு வேக வேகமா வெளியில வர அவ பாட்டுக்கு பேய் அரைஞ்ச மாதிரி வெளியில நின்னுகிட்டு இருப்பா. அவளை பொறுமையா அப்படியே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அவளோட ரூம்ல படுக்க வச்சுட்டு அம்மா என்னாச்சு உனக்குன்னு சைகையில கேட்க, இல்ல ரொம்ப மாசமாவே தூங்காத மாதிரியான ஒரு ஃபீல் ஒண்ணு இருக்கு, பயங்கர டயர்டா இருக்குதுன்னு சொல்லுவாளா. கவலைப்படாத நீ தூங்க எல்லாம் சரியாயிரும்னு அவளை படுக்க வச்சுட்டு அந்த குட்டி பொண்ணும் கதவு சத்திரி கிளம்புறான். அடுத்த நாள் ஹீரோயினோட அம்மா அந்த வில்லியம்னு ஒரு நபர் வந்திருப்பார்ல அவரை மீட் பண்றதுக்காக போக அவங்கள பார்த்த உடனே வில்லியம் கேட்கிற முதல் கேள்வி, இந்த மாதிரியான ஓநாய்களை நீங்க யூஸ்வலாவே சில்வர் புல்லட்டை வச்சுதான் ஷூட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்திருப்பாரு. ஏன்னு பார்த்தா அவங்க அட்டாப்சி பண்ணும்போது அந்த ஓநாயை கிட்டத்தட்ட நம்ம ஹீரோனோட அம்மா ஒரு 8 புல்லட்டை முதல்ல இறக்கி இருந்திருப்பாங்க. ஃபைனலா தான் அந்த சில்வர் புல்லட்டை யூஸ் பண்ணி போட்டு தள்ளிருப்பாங்களா. இந்த சில்வர் புல்லட்டை தான் அந்த ஓநாயோட உயிரை காவு வாங்கியிருக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு. ஏன் இந்த மாதிரி சொல்றீங்கன்னு அவங்களுக்கு புரியாம இருக்க, அப்பதான் அந்த வில்லியமும் இதோ இங்க பாருங்களேன், அந்த சில்வர் புல்லட்டை நீங்க எங்க ஃபயர் பண்ணிருக்கீங்களோ அந்த இடத்துல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி ஒரு பெரிய ஓட்டையே கிரியேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஓநாயோட நெகம் இருக்குதுல்ல, அது நம்ம ஹீரோயினோட அம்மா ஒன்னு எடுத்துருப்பாங்க. அந்த நெகம் பிஞ்சு போன இடத்துல புதுசா இன்னொரு நெகம் வளர்ந்துகிட்டு இருக்கும். பேசிக்கா இது பாசிபிள் கிடையாது. இருந்தாலும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் வில்லியம்க்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும். மேபி இது ஒரு வேர்வுல்ஃபா இருக்குமோ என்னமோன்னு. இதை கேட்டு ஒண்ணுமே புரியாம நம்ம ஹீரோனோட அம்மா அப்படியே பயங்கர திருன்னு முழிச்சுக்கிட்டே அந்த வேர்வுல்ஃபா பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் இருக்கிறாள், அவ வீட்டுக்குள்ள போர்வையெல்லாம் போத்திட்டு வெளியிலேயே போகாம வீட்லயே கிடக்குறான். அதுவே நம்ம ஹீரோனோட அம்மா அந்த வில்லியம் கூப்பிட்டுக்கிட்டு அந்த வயசான நபர் இருப்பார்ல அவரை மீட் பண்றதுக்காக அங்க கேம்பிங் சைட்டுக்கு போறாங்க. அவரோட கேரவனுக்குள்ள போன உடனே நம்ம ஹீரோனோட அம்மாவை பார்த்துட்டு, பரவாயில்லையே சக்சஸ்ஃபுல்லா அந்த வேர்வுல்ஃபை வேட்டையாடிட்டே அப்படின்னு பாராட்டினா அது சக்சஸ் எல்லாம் கிடையாது. 4 பேர் இறந்திருக்காங்க. என் கூட வேலை செஞ்சிருந்தவர் கோமாக்கு போயிருந்திருக்காரு. இதை நான் சக்சஸ்ன்னு கருத மாட்டாங்கிறாங்க. இருந்தாலும் நீங்க ஏதோ வேர்வுல்ஃபை பத்தி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அந்த ஒரு சில்வர் புல்லட்டை யூஸ் பண்ணி தான் என்னால அதை டேக் டவுன் பண்ண முடிஞ்சது. சோ இத பத்தி கொஞ்சம் இந்த வில்லியம் கிட்டே பேசுறீங்களான்னு கேட்டுட்டு சும்மா அப்படியே ஜெனரலா பேசிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 2 வருஷமா இந்த வயசான நபர் பார்த்தா அந்த வேர்வுல்ஃபை தேடி இருக்கிறாராமா. ஏகப்பட்ட இடங்கள்ல தேடி இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு சில மேப் எல்லாம் காட்டுவாரா. அதுக்கு அந்த வில்லியம் மேபி அந்த உல்ஃப் வந்து மியூட்டேட் ஆயிருந்திருக்கலாம். எக்ஸாக்டா எப்படி நீங்க அதை வேர்வுல்ஃப்னு சொல்றீங்கன்னு கேட்க, அதுக்கு இவரும் சிரிச்சுக்கிட்டு அப்படியே அங்க இருக்கிற சில புக்ஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி காட்டுறாரு. வேர்வுல்ஃப்னா கதைகள்ல வர மாதிரி மனிதன் பாதி ஓனாய் பாதிங்கிற மாதிரி உருவத்துல 2 கால்ல வேர்வுல்ஃப் நடக்கும்னு நினைச்சியா? அப்படிலாம் கிடையாது. ஒரு சாதாரண நரி மாதிரி தான். ஆனா சைஸ்ல வந்து பயங்கர பெருசாவும் அதனால செம பவர்ஃபுல்லாவும் இருக்கும். இந்த வேர்வுல்ஃப் கதைகளை வந்து ட்ரேஸ் பேக் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வைக்கிங் பீரியட்ல அவங்க தான் வேற ஏதோ ஒரு நாட்டை கான்கவர் பண்ண போயிட்டு அங்கிருந்து இதை எட்டு வந்திருக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. மனிதர்களுக்கு முதல்ல இருந்து இந்த மாதிரி பவர்ஃபுல்லான மிருகங்கள் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. மேபி மனிதர்கள் இந்த மாதிரியான ஓநாய்களை இன்னுமே பவர்ஃபுல் ஆக்குறதுக்காக சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கூட கண்டக்ட் பண்ணிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது மோரார்லெஸ் ஒரு பாய்சனிங் மாதிரின்னு சொல்றாரா. அதுக்கு நம்ம ஹீரோயினோட அம்மாவும் பாய்சனிங் மாதிரினா அந்த பாய்சன் ஒரு மனிதர் மேல பட்டுச்சுன்னா அவங்க ஓனாயா மாறுவாங்களான்னு கேட்க, கண்டிப்பா அது நடக்க தான் செய்யும். ஆனா அதே நேரத்துல இதுக்கு மாத்து மருந்து இல்ல இந்த ப்ராசஸை ரிவர்ஸ் பண்றதுன்னு எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. இந்த வேர்வுல்ஃப் மொத்தத்தை அழிக்கணும் அப்படின்னா கடைசி உயிரோட இருக்கிற வேர்வுல்ஃப் வரைக்கும் எல்லாத்தையும் போட்டு தள்ளி தான் ஆகணும். ஏன் இதான் கடைசி வேர்வுல்ஃப்ல அதான் இதை போட்டு தள்ளிட்டீங்களா அப்படின்னு அந்த கேள்வியா ஒரு தடவை அழுத்தி கேட்க நம்ம ஹீரோனோட அம்மாக்கு பக்குன்னு இருக்கும். அதுவே இங்க ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அப்போ அவளுக்கு மெசேஜ் வரும். அந்த ஜோனஸ்ங்கிற பையன் தான் மீட் பண்ணலாமான்னு கேட்டிருந்திருப்பாளா. நம்ம ஹீரோனோட அப்பாவும் அந்த குட்டி பொண்ணும் வந்து ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நைட் டைமா இருக்கும். அவங்களுக்கு தெரியாம வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாளா. சோ அதுக்கப்புறம் அந்த ஜோனஸ்ங்கிற பையனை மீட் பண்ணிட்டு ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணி சும்மா அப்படியே ஜாலியா காத்து வாங்கிட்டு இருக்கும் போது அந்த ஜோனஸோட அப்பா கால் பண்ணுவாரு. இரு போன் பேசிட்டு வரேன்னு அப்படியே ஓரமா போய் பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கும் இவன் கூட தனியா வந்தது கொஞ்சம் ஜாலியா ரிலாக்ஸிங்கா இருக்குமா. அப்போ முழு நிலவு இருக்கிறத கவனிக்கிறா. அத பார்த்தோன்னே அவ உடம்பு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சு கீழே விழுந்துடுறாளா. ஜோனஸும் போன் பேசி முடிச்சுட்டு காரு கிட்ட வரும்போது அவ கீழே கொஞ்சம் அணத்துற மாதிரி இருக்கும். என்னடி ஆச்சுன்னு கிட்ட போனா அப்படியே அவனை அட்டாக் பண்ண சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோனோட அம்மா ஏதோ வேலைன்னு சொல்லி கார் எடுத்துட்டு அங்க இருந்து வேக வேகமா கிளம்புறாங்களா. அங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஷெட்ல தான் நம்ம ஹீரோயின் மயங்கி கடந்திருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவளும் கண் விழிக்கிறா. வாய் ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அங்க இருக்கிற கண்ணாடியில பார்த்து அவளே அவளோட முகத்தை பார்த்து பயந்து போக இங்க ஹீரோ
ஹீரோனோட அம்மாவும் அந்த ஜோனஸ்ங்கிற பையன் இறந்து போயிருந்திருப்பான்ல அந்த ஸ்பாட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. பாடியை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வில்லியம் ஹீரோனோட அம்மாவை தனியா கூட்டிட்டு போய் ஏதோ ஒரு மிருகம் அட்டாக் பண்ண மாதிரி தான் தெரியுது, ஆனா போன தடவை பண்ண மாதிரி தெரியல, பல்லோட சைஸ் எல்லாம் சின்னதா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் இருக்கிறாள், சோ அவளும் கொஞ்சம் மூஞ்சியெல்லாம் மறைச்சுக்கிட்டு அப்படியே அந்த இடம் வரைக்கும் வந்திருப்பா. சோ நேற்று இந்த இடத்துல ஜோனஸை மீட் பண்ணது அதெல்லாம் ஞாபகம் இருந்திருக்கு போல, அவன் உண்மையாலே இறந்து போயிருக்கான், நாம தான் அவனை கொலை பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஃபீல் பண்றா. ஈவன் அதுக்கப்புறம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருப்பா போல அவங்க அம்மாவும் அங்க வரும்போது, ஆனா அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லாம அங்கிருந்து கிளம்பிடுவாளா. அதே நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோனோட அம்மா கூட இன்னொரு போலீஸுமே அந்த ஒரு சுரங்கத்துல வந்துட்டு அதுக்கப்புறம் கோமாக்கெல்லாம் போயிருந்திருப்பாருல, அவரை வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்க வந்த ஏதோ ஒரு நபர் அவனோட கழுத்துலயுமே அந்த ஓனாய் கடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனோட ஆக்சிஜனை கழட்டி விட்டாரான். அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் இங்க இருக்க வேணும்னு சொல்லி ஒரு பஸ் ஏறி அந்த ஊரை விட்டு கிளம்ப பாக்குறான். பஸ்ஸுக்குள்ள ஏறி அங்க ஓரமா ஜன்னல் சீட்ல உட்காந்துருப்பால, அப்படியே நேரம் போயிட்டே இருக்கும்போது முழு நிலவும் வருது. அவளோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்க அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சுருக்கமாயிட்டு லைட்டா கத்த ஆரம்பிச்சிருவாளா. அங்க இருக்கிறீங்க பெருசா கண்டுக்கலினாலும் ஒருத்தன் யார் அது கத்திட்டே இருக்கிறதுன்னு எந்திரிச்சு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் அவனை அட்டாக் பண்றா. அதுவே அந்த வயசான நபர் ஒரு பக்கம் ஜாலியா சில் பண்ணிக்கிட்டு இருக்க அவர் வச்சிருந்திருக்க ரேடியோல இங்க ஊர்ல இருக்கிற டனல்ல ஏகப்பட்ட பேரை ஏதோ ஒரு மிருகம் அட்டாக் பண்ணுது அப்படிங்கிற நியூஸ் வருதா. இதே நியூஸ் நம்ம ஹீரோனோட அம்மாவுக்கும் வந்திருக்கு. அவங்களும் என்னன்னு செக் பண்றதுக்காக அந்த டனல் வரைக்கும் வந்திருக்காங்க. உள்ள இருந்து ஏகப்பட்ட பேர் உயிர் தப்பிச்சு வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கேன். இவங்களும் உள்ள போய் ஆக்சிடென்ட் ஆன அந்த பஸ்ஸை பார்த்துட்டு ஏறி போறாங்க, யாராவது இருக்கிறாங்களான்னு செக் பண்றதுக்காக. அப்ப அங்க சீட்ல நம்ம ஹீரோயினோட ஓவர் கோட் கூடவே ஒரு ரிங் ஒன்னு இருக்கும். அதை பார்க்கும் போதே தன்னோட பொண்ணோட தான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்களா. அப்ப கரெக்டா அந்த வில்லியம் இருக்கிறாருல, அவரும் அங்க வந்துட்டு நம்ம ஹீரோனோட அம்மா கிட்ட இந்த மாதிரி அந்த ஜோனஸ்ங்கிற பையனை அட்டாக் பண்ணது அது ஒரு ஹியூமன் பீயிங் தான், நான் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டேன்னு சொல்ல, இல்ல அது என்னோட பொண்ணுன்னு சொல்றாங்களா. அதுவே ஹீரோனோட வீட்டுல அவங்க அப்பா என்னமோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லி வெளியில வர அவங்க வளர்த்துட்டு இருக்கிற நாய் பயந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்குமா. என்னாச்சுன்னு வரும் பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளேயே வந்திருப்பா. அங்க அந்த குட்டி பொண்ணு ஏதோ டிராயிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பின்னாடியே வந்து நிப்பா. அந்த ஓனாயை பார்த்து பயந்து போனாலும் அவளால எதுவுமே பண்ண முடியாம அப்படியே செவுத்தோட செவரா உட்காந்துருக்க. நம்ம ஹீரோயின் அவளை அட்டாக் பண்ணல, சோ அந்த அளவுக்கு பாஸ் வச்சிருந்திருக்கா போல. இன்னும் ஒரு மிருகமா மாறினா கூட கான்சியஸை லூஸ் பண்ணாம இருக்கா. ஆனா பின்னாடி வந்து அவங்க அப்பா ஏதோ ஒரு நரிடான்னு சொல்லி அங்க இருக்கிற லைட் எல்லாம் எடுத்து அடிச்சு நம்ம ஹீரோனுக்கு ஷாக் எல்லாம் கொடுத்துட்டு வேகமா அங்க இருந்து தப்பிச்சு கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. பின்னாடியே ஹீரோயினும் ஃபாலோ பண்ணிட்டே வர கார் எடுத்து வேகமா வந்துகிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்பா அவரோட கையிலயுமே அடிபட்டு இருக்கும் போல, ரத்தம் நிறைய தொடர்ந்து போயிட்டே இருக்க ஒரு பாயிண்ட்ல அப்படியே மயங்கி போய் காரை கொண்டு போய் ஒரு இடத்துல சொருகிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிருன்னு அவங்களோட பொண்ணு கிட்ட மயங்கி போறதுக்கு முன்னாடி சொல்றாரு. வெளியில ஏதோ சத்தம் கேக்குது மாமின்னு அங்க இருக்கிற பப்ல இருந்து சில பசங்க எல்லாம் வெளியில வருவாங்களா. நம்ம ஹீரோயினும் பின்னாடியே வந்திருப்பா. சோ அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிற எல்லாரையும் உள்ள பூந்து கடிச்சு வெள்ளாச ஆரம்பிக்க அந்த குட்டி பொண்ணு மட்டும் பயப்படாம அது கண்டிப்பா எங்க அக்காவா தான் இருக்கும்னு பொறுமையா நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்காக கிட்ட வரல. அதுவே ஹீரோனோட அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இப்படி ஊருக்குள்ள ஏதோ ஒண்ணு பூந்துருச்சுங்கிற மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா அது என்னோட பொண்ணாதான் இருக்கும், ஆனா என்னால அவளை கொலை பண்ண முடியாதுன்னு சொல்ல பின்னாடி உட்காந்துருக்க வில்லியம் ஒன்னும் தேவையில்ல மைக்கோசி போட்டு தூக்கிட்டு போயிடலான்னு இருக்கிறாரு. அந்த குட்டி பொண்ணுமே நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக எல்லாம் போறாள. நம்ம ஹீரோயினும் பொறுமையா அவகிட்ட வர கரெக்டா ஹீரோயினோட அம்மாவும் வில்லியமும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த குட்டி பொண்ணை தள்ள சொல்லிட்டு அந்த வில்லியம் கரெக்டா எய்ம் பண்ணி ஒரு டிரான்குலைசரை ஷூட் பண்ணிடுறான். இருந்தாலும் அந்த ஓனாய் மயங்கி போகவே இல்லையா. ஆத்தரியாத்தி உயிரை காப்பாத்திக்கணும்னு வேக வேகமா அங்க இருக்கிற ஒரு கடைக்குள்ள போயிடுறாங்க. அந்த குட்டி பொண்ணை போய் ஒளிய சொல்லிட்டு இவங்க கதவு வந்து நல்லா டைட்டா சாத்தி வச்சுக்கிறாங்களா. அது கண்ணாடி டோரா தான் இருந்தாலும் அந்த ஓனாயால உடைச்சிட்டு வர முடியல. இருந்தாலும் அது வெளியே தான் இருக்குதுங்கிறத ஹீரோனோட அம்மா கவனிக்கிறாங்க. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு பெரிய வேன் வர மாதிரி வெளிச்சம் வருமா. இவங்க நகுந்துக்க அந்த வயசான நபர் இருக்கிறாருல, அவர் தான் கொண்டாந்து அந்த ஓனாய் மேலேயே சொரியிருந்திருப்பாரு. எப்படியாவது அந்த ஓனாய முடிச்சுட்டாரான்னு பார்த்தா அதுவும் இல்ல. அவரால் தான் நகர முடியாம கீழே விழுந்து கிடக்க நம்ம ஹீரோயின் அந்த ஓனாய் முன்னாடி வந்துட்டு அவரையும் கடிச்சு காலி பண்ணுதா. அதுவே ஹீரோயினோட அம்மாவும் அந்த வில்லியமும் அதே இடத்துல மயங்கி கிடக்க அந்த குட்டி பொண்ணு மட்டும் தான் அங்க அப்படியே ஓரமா இருப்பா பயந்துகிட்டு. மறுபடியும் அந்த ஓனாய் அப்படியே எந்திரிச்சு வர நம்ம ஹீரோயினோட அம்மா லைட்டா கண் வெளிச்சு அதை தடுக்க பார்க்கும்போது அவங்களோட கை பிராக்சர் ஆகி கட்டு போட்டு இருந்திருப்பாங்கல்ல. சோ அதை பிடிச்சுதான் நம்ம ஹீரோயின் பயங்கரமா கடிச்சுக்கிட்டு இருப்பா. வில்லியமும் மயங்கி இருந்தாலுமே எப்படி அங்க இருக்கிற இன்னொரு ட்ரான்குலைசர் எடுத்து ஹீரோயின் மேல வச்சுட்டு அவ மயங்கிடுவா அப்படின்னு அதை எடுக்க ட்ரை பண்ண முடியாம இருக்க அந்த குட்டி பொண்ணுதான் உடனே அந்த ட்ரான்குலைசரை எடுத்து நம்ம ஹீரோனோட முதுகுலயே சொருகி அவளை அதே இடத்துல மயங்கி வைக்க அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் கொண்டு நம்ம ஹீரோயினை லேப்ல வச்சிருந்திருக்காங்க, கட்டி போட்டு வச்சிருந்திருக்காங்க. இன்னும் மயக்கத்துல இருக்கிறா போல. இப்போ ஹீரோயினோட அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இவளை வெளியெல்லாம் விட முடியாது, பாதுகாத்தெல்லாம் வச்சிட்டு இருக்க முடியாது. இவளை கொலை பண்றதுதான் இந்த ஊருக்கே நல்லது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலுமே அம்மா பாசம் தடுக்க தான் செய்யுது. இருந்தாலும் ஒரு
போலீஸாக சிந்திச்சு நம்ம ஹீரோனோட அம்மா ஒரு கன்னை வச்சு அவளை காலி பண்ண அதுக்கப்புறம் எப்ப போல அவங்களோட நார்மலான இந்த போலீஸ் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்களா. அப்படி இருக்க ஒரு நாள் அந்த சில்வர் புல்லட் இருக்குதுல்ல அதை கொண்டு வந்து அவங்களோட பொண்ணோட போட்டோக்கு பக்கத்திலே நம்ம ஹீரோனோட போட்டோக்கு பக்கத்திலே வச்சு அங்கே இந்த ஒரு படத்தை முடிக்கிறாங்க. மேபி அந்த சில்வர் புல்லட்டை ஒரு சின்ன ஞாபகார்த்தமா வச்சிருந்திருக்கலாம், இல்லனா கையில போட்டிருந்த அந்த கட்டை தாண்டி அந்த பல் அவங்க உடம்புல இறங்கி இருந்துச்சுன்னா அவங்களும் ஒரு ஓனாயா மாறுவாங்க. சோ அப்பா அதை வச்சு நம்மள ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்களோ என்னமோ. எனிவேஸ் கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கும்போது மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து இதே மாதிரியான நிறைய படங்களை பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? தேங்க்யூ.